வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி 2 டைப்ஸ் ஆஃப் வடை செய்ய போகிறோம். உளுந்த வடையில் ஸ்வீட்டும் காரம் வச்சு அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் உளுந்தை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சுருவோம். ஜில்லுன்னு அப்போ தான் இருக்கும். நம்ம மிக்சியில் தான் இப்போ தான் அரைக்க போகிறோம். இதுதான் நம்ம உளுந்து நல்லா சூப்பராக ஊறி இருக்குது. அதில் பாதி எடுத்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். கையை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து தண்ணி வேணும்னா லேசாக தெளித்தா போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. லேசாக தெளித்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது உப்பு மிளகு ஜீரகம் போடுறதுக்கு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வடைக்கு அரைச்சாச்சு. அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற உளுந்தையும் ஜாரில் போட்டுட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு அதுக்கு 25 கிராம் வெல்லம் சேர்க்கணும். அதையும் அந்த பாதி அரைச்ச உளுந்த மாவில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே விடாமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வெல்லமே கரைஞ்சி நமக்கு அழகாட்டு உளுந்து ஸ்வீட் உளுந்து வடைக்கு ரெடியாக வந்துடும். இதுதான் ஸ்வீட் உளுந்து வடை மாவு. இப்போ உப்பு வடைக்கு கொஞ்சம் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை உப்பு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வச்சுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட் வடையை செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மிதமாக சூடானதும் ஸ்வீட் வடை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஓட்டை போட்டு போடணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் வடை மாலையாக கொறுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஓட்டை இருக்கணும். இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஸ்பூனை வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டை போட்டு வடையெல்லாம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு மட்டும் தீ கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா சட்டுன்னு வெளியில் கருகிரும். அதனால தான் மிதமாட்டு இருக்கிற எண்ணெயில் போட சொன்னது. மிச்சம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி வடை செஞ்சு நம்ம எடுத்துப்போம். நம்மளோட ஸ்வீட் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு ஸ்வீட் வடைக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம நார்மல் மிளகு ஜீரகம் போட்டு செய்கிற வடை அதையும் இதே மாதிரி தட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வடை மாலை சரஸ்வதி அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அவங்களோட மூல நட்சத்திரம் இருக்க சரஸ்வதி அம்மாவுக்கு உகந்த நாள், நவமி திதி உகந்த நாள். சரஸ்வதி பூஜைக்கெலாம் வடை மாலை போடணும். அதனால் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. ஈஸியாக செஞ்சலாம். நமக்கு இவ்வளோ வடை கிடச்சிருக்கு, ஸ்வீட் வடையும் சால்ட் வடையும். இப்போ இதை பூ தொடுக்கிற நூல் எடுத்துக்கிட்டு நான் 3 பேருக்கும் 5 வடை போட்டிருக்கேன். 3 ஸ்வீட் வடை 2 கார வடைன்னுட்டு அதை மாலையாட்டம் கொடுத்து அவங்களுக்கு இன்றைக்கி உளுந்த வடை மாலை போட்டிருக்கேன். நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு சரஸ்வதி அருள், லக்ஷ்மி அருள், துர்கை அருள்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிப்போம். இந்த வடையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு அரைச்சதுனால தண்ணியெல்லாம் ஒன்றும் குடிக்காது, சூப்பராக அரையும். நீங்களும் ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோ நம்ம வடை மாலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பாதி நேரம் வரையும் பஞ்சமி திதி இருக்குது. அதனால் லக்ஷ்மிக்கும் உகந்த நாள், சரஸ்வதிக்கும் உகந்த நாள். அதனால் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கும் 3 பேருக்கும் போட்டாச்சு. மீதி இருக்கிற வடையில் கொஞ்சம் தேன் ஊற்றி அவங்க அம்மாவுக்கு பிரசாதமாக நம்ம வச்சிடலாம். இருக்கிற வடை மேலே ஃபுல்லாக கொஞ்சமாக தேன், புது தேன் வாங்கி கொஞ்சமாக ஊற்றிட்டு வச்சு நம்ம படைச்சிக்கலாம். நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக அவங்களோட அருள் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வடை மாலையெல்லாம் சாத்தியாச்சு. இந்த வடை மாலையெல்லாம் அப்புறம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றணும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.